அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். நாம் எதிர்கொள்கின்ற 2026 தேர்தல் களம் ஆரிய திராவிட போரின் மற்றொரு களம் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். முதலமைச்சர் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு? முழு விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது தொண்டர்களுக்கு வருகின்ற 25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகளுடைய நாள். அந்த நாளை தமிழ்நாடு அரசின் சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாளுக்காக முதலமைச்சர்கள் தனது மடலில் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி தனது உடன்பிறப்புகளை தெரிவித்திருக்கிறார். அதில் ஜனநாயக போர்க்கால வீரர்களை உடன்பிறப்புகளுக்கு ஓயவில்லை என்றும், உங்களை வழிநடத்தும் தலைமை பொறுப்புள்ள உங்களைப் போல உங்களில் ஒருவனாக எனக்கு ஓய்வில்லை, உறக்கமும் இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். நம் உடன்பிறப்புகள் தேர்தலுக்கான கட்சி அரசியல் வேலையை மட்டும் செய்யவில்லை, ஒவ்வொரு குடிமக்களின் ஜனநாயக ஆயுதமான வாக்குரிமையை பாதுகாக்கும் பணியும் தற்போது செய்து கொண்டிருக்கிறார் எனவும் தெரிவித்திருக்கிறார். நம் உயிரிழந்த கலைஞர் அவர்களுடைய அடிக்கடி சொல்வது போல, நாம் எதிர்கொள்கின்ற 2026 தேர்தல் களம் ஆரிய திராவிட போரின் மற்றொரு களம் என்றும், அந்த களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் சமூக நீதி, மத நல்லிணக்கம், மாநில உரிமைகளை லட்சியங்களை கொண்ட கொள்கை கூட்டணி வலிமையாக களத்தில் நிற்கிறது. தமிழ் பண்பாட்டை அழிக்க நினைக்கும் அரசியல் எதிரிகளும் அந்த எதிரிகளுடைய கூலி பட்டாளமாகிவிட்ட அடிமைகளையும் எதிர்கொண்டு வெற்றி உறுதி செய்யும் களம் எனவும் தெரிவித்திருக்கிறார். போர்க்களம் காணும் படைவீரர்கள் தங்கள் நாட்டை காத்திட உறுதியேற்பது வழக்கம். ஜனநாயக களம் காணும் கழகத்தினுடைய லட்சிய வீரரான உடன்பிறப்புகள் ஜனவரி 25ஆம் தேதி மாநிலம் முழுவதும் நடைபெற உள்ள மொழிப்போர் தியாகிகளுடைய வீரவணக்க நாளன்று பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று தமிழ் இன மொழி எதிரிகளான பாஜகவையும் அதன் அடிமை கூட்டணியும் வீழ்த்திட உறுதி ஏற்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக முதலமைச்சர்கள் வீரவணக்கம் தொடங்கும் கழக உடன்பிறப்புகள் அணிவகுப்பும் களப்பணியும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிறைவு செய்யும் வரை ஓய்வின்றி செல்லட்டும் என தொடரட்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். மகாராஷ்டிரா மாடல் 2.0 ஆட்சி அமையட்டும் எனவும், காலத்தில் வெற்றி முழக்கம் வெற்றிக்கும் ஒழிக்கட்டும் எனவும் முதலமைச்சர்கள் தனது தொண்டர்கள் இருக்கக்கூடிய கையெழுத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.